கருட புராணம் என்பது இந்து சமயத்தின் 18 புராணங்களில் ஒன்றாகும். இது பிறப்பு, இறப்பு, ஆன்மாவின் பயணம், மறுபிறவி, சொர்க்கம், நரகம் மற்றும் பாவ, புண்ணியங்களுக்கான பலன்கள் போன்றவற்றை விவரிக்கிறது. கருட புராணத்தில் கருடன் பகவான் விஷ்ணுவிடம் பல கேள்விகளை கேட்கிறார். அதற்கு விஷ்ணு பதிலளிப்பதாக உள்ளது. இந்த புராணத்தில் மனிதன் செய்யும் பாவங்களுக்கு கிடைக்கும் தண்டனைகள் மற்றும் அதற்கான பரிகாரங்களும் கூறப்பட்டுள்ளன. கருட புராணத்தில் உள்ள சில முக்கிய ரகசியங்கள். மறுபிறவி ரகசியம். கருட புராணம் மனிதன் இறந்த பிறகு ஆத்மா என்னவாகும், எந்த வழியில் செல்லும், எந்த யோனியில் பிறக்கும் என்பதை விளக்குகிறது. முன்ஜென்ம பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் அடுத்த ஜென்மத்தில் மனிதன் எந்த மாதிரியான பிறவி எடுப்பான் என்பதையும் கூறுகிறது. ஆன்மாவின் பயணம். கருட புராணம் இறந்த ஆன்மா நரகத்தை அடைந்தால் என்னென்ன தண்டனைகளை அனுபவிக்கும் என்பதை விரிவாக கூறுகிறது. மேலும் யமலோக பாதையில் ஆன்மா செல்லும் வழியில் ஏற்படும் இன்னல்களையும் துன்பங்களையும் விவரிக்கிறது. கருட புராணம் மரணம் பற்றியும் மரணத்திற்கு பிறகான வாழ்க்கை பற்றியும் கூறும் ரகசியங்கள் என்ன தெரியுமா? இது இந்து மதத்தின் கருப்பொருளையும் சிந்தனையையும் விரிவாக கூறுகிறது. எல்லா கடவுள்களும் எல்லா மனித உடலுக்குள்ளும் வாழ்கிறார்கள் மற்றும் உடலுக்கு வெளியே இருக்கிறார்கள் என்று கருட புராணம் போதிக்கிறது. கருட புராணம் இந்து மதத்தில் உள்ள 18 மகாபுராணங்களில் ஒன்றாகும். இது இந்து கடவுளான விஷ்ணுவை அடிப்படையாகக் கொண்டது மற்றும் இதற்கு முன் நமக்கு தெரியாத பல மதிப்புமிக்க விஷயங்கள் இதில் விளக்கப்பட்டுள்ளது. அதனுடன் இந்த புராணம் வாழ்க்கை மற்றும் இறப்பு பற்றிய பல பெரிய உண்மைகளை கற்பிக்கிறது. அவை வாழ்க்கையை நோக்கி ஒரு வித்தியாசமான பார்வையை ஈர்க்க உதவும். இது இந்து மதத்தின் கருப்பொருளையும் சிந்தனையையும் விரிவாக கூறுகிறது. எல்லா கடவுள்களும் எல்லா மனித உடலுக்குள்ளும் வாழ்கிறார்கள் மற்றும் உடலுக்கு வெளியே இருக்கிறார்கள் என்று கருட புராணம் போதிக்கிறது. கருட புராணத்தில் பல்வேறு போதனைகள் மற்றும் வாசகங்கள் உள்ளன. இந்த புராணத்தை பற்றிய மற்றொரு பெரிய உண்மை என்னவென்றால் இது மரணத்தின் இரகசியங்களையும் மரணத்திற்கு பிறகு நடக்கும் அனைத்து விஷயங்களையும் கூறுகிறது. இது ஒரு சுவாரஸ்யமான புராணம் மட்டுமல்ல, தனித்துவமான ஒழுக்க விழுமியங்கள் நிறைந்தது. கருட புராணம் பற்றி தெரியாத சில உண்மைகளை இந்த பதிவில் பார்க்கலாம். மரணத்தின் அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படுத்துகிறது. கருட புராண போதனைகளின் தனிச்சிறப்பு என்னவென்றால் அது மரணத்திற்கு பிறகு வரும் வாழ்க்கையைப் பற்றி பேசுகிறது. ஆனால் அதனுடன் மரணம் மற்றும் பின்விளைவுகள், மறுபிறப்பு, ஆன்மாவின் பயணம் போன்றவற்றையும் இது விவரிக்கிறது. இந்த பாடங்கள் அனைத்தும் மிகவும் சுவாரஸ்யமானவை, ஏனென்றால் அறிவியலால் மரணத்தின் மர்மத்தை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் கருட புராணம் இவற்றை திறம்பட விவரிக்கிறது. இந்து தர்மத்தில் 16 சம்ஸ்காரங்கள் இருப்பதை காணலாம். அதன் கடைசி பகுதியில் இறுதிச் சடங்குகளை அடிப்படையாகக் கொண்ட அந்தியேஷ்டியை காணலாம். கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ள தண்டனைகள். கருட புராணம் 19,000 ஸ்லோகங்களை கொண்டுள்ளது. இது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் முதல் பகுதியில் பூர்வ காண்டம் உள்ளது, மீதமுள்ளவை உத்தர காண்டம். அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப இந்த ஸ்லோகங்கள் மனிதர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனைகளை விவரிக்கின்றன. அந்த தண்டனைகளை யமதர்மர் முடிவு செய்துவிட்டார். மரணத்திற்கு பிறகு உடலிலிருந்து பற்றின்மை ஒரு இறுதி சடங்கு முடிந்ததும் ஒரு ஆன்மா பூமியில் உயிர்வாழும் சக்தியை இழந்தது. மரணத்திற்கு பிறகு ஆன்மா முழுமையான சுதந்திர உணர்வை உணர முடியும். ஒரு ஆன்மாவிற்கு எந்த எல்லையும் இருக்காது. இப்போது அந்த ஆன்மா சுதந்திரமாக எங்கும் சுற்றித் திரிகிறது. மரணத்திற்கு பிறகு 7 நாட்களுக்கு ஆன்மா தனக்கு பிடித்தமான தோட்டம், காலை நடைபயிற்சி, அலுவலகம், கல்லூரி போன்ற இடங்களை பார்க்க முடியும். அந்த காலகட்டத்தில் ஒரு ஆன்மா குழந்தைகள், பணம் போன்றவற்றுக்கு அவள் மிகவும் பிடித்த விஷயங்களுக்கு அருகில் இருக்கும். முன்னோர்களுடன் சந்திப்பு. இறந்த 11 மற்றும் 12வது நாளில் இறந்த ஆன்மாக்கு உறவினர்கள் பிரார்த்தனை மற்றும் சடங்குகளை நடத்துகிறார்கள். அந்த நேரத்தில் ஆன்மா தனது உறவினர்கள், முன்னோர்கள், நெருங்கிய நண்பர்கள் போன்றவர்களுடன் ஐக்கியமாகும் வாய்ப்பை பெறுகிறது. சொர்க்கத்தில் அனைத்து முன்னோர்களும் அந்த புதிய ஆன்மாவை வரவேற்கிறார்கள் மற்றும் அவர்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்க்கை என்பது கடவுளின் விலைமதிப்பற்ற பரிசு. கருட புராணத்தின் போதனைகள் இந்த வாழ்க்கை கடவுளின் சக்திவாய்ந்த மற்றும் விலைமதிப்பற்ற பரிசு என்று கூறுகிறது. நம் வாழ்க்கைக்கு பிறகு ஒருவரின் பாவங்களுக்கு ஏற்ப தண்டனைகள் தீர்மானிக்கப்படுகின்றன. அந்த தண்டனைகளுக்கு அந்த நபர் நரகத்திற்கு செல்ல வேண்டும். இது ஒரு தீய வட்டம் போன்றது, ஏனென்றால் நீங்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கலாம், பிறகு தண்டனைகள் அதேபோல் தொடரலாம். கணவனுக்கு எதிராக பெண்கள் பாவம் செய்வது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. ஒரு பெண் தன் உயிருடன் உள்ள அல்லது இறந்த கணவனுக்கு எதிராக பாவங்களையும் தவறான செயல்களையும் செய்கிறார் என்றால் அவருக்கு அடுத்த ஜென்மத்தில் திருமணம் நடக்க வாய்ப்பில்லை. ஒரு பெண் தன் கணவனை வணங்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு கடவுள் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வழங்குவார். அவர் மறுபிறவி எடுத்தாலும் அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும்.
கருட புராணம் யோகா மற்றும் பிரம்மகீதை பற்றி கற்பிக்கிறது. கருட புராணத்தின் கடைசி அத்தியாயங்கள் யோகா மற்றும் அவற்றின் பொருத்தத்தை விவரிக்கின்றன. அதனுடன் பிரம்மகீதையின் ஒழுக்கங்களும் இதில் அடங்கியுள்ளன. இது பல்வேறு வகையான ஆசனங்கள், அவற்றின் தோரணைகள், நன்மைகள் போன்றவற்றை விவரிக்கிறது. இது தியானம், சுய அறிவு, ஞானம், சமாதி போன்றவற்றைப் பற்றியும் விவரிக்கிறது. இவை அனைத்தும் உடல் மற்றும் மனதுக்கு மிகவும் அவசியம். இந்த விஷயங்கள் நீண்ட கால மற்றும் குறுகிய கால நோய்களுக்கு எதிராக போராட உதவும். கருட புராணம் பூமியில் செய்த பாவங்களுக்கு நரகத்தில் பல்வேறு தண்டனைகளை விவரிக்கிறது. இந்த தண்டனைகள் கருட புராணத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளன. மேலும் அவை தனிநபர்கள் தீங்கு விளைவிக்கும் செயல்களில் ஈடுபடுவதை தடுக்கவும் அவர்களின் செயல்களின் விளைவுகளைப் பற்றி சிந்திக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளன. தண்டனைகள் பெரும்பாலும் மரணத்தின் கடவுளான யமனின் தூதர்களால் விதிக்கப்படுவதாக விவரிக்கப்படுகின்றன. குற்றங்களும் அதற்கான தண்டனைகளும் குறித்து சொல்லப்பட்டுள்ளது. தாமிசிர நரகம் குற்றம்: பிறருக்கு சொந்தமான மற்றவர் மனைவியை விரும்புதல் அல்லது அபகரிக்க நினைத்தால் பிறரது பொருளை அபகரித்தல். தண்டனை: முள்ளாலான கட்டைகளாலும் கதைகளாலும் பீமனின் கதை போன்று அடிப்பார்கள். அனித்தாமிஸ்ர நரகம் குற்றம்: கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழாமல் ஒருவரை இருவர் ஏமாற்றுதல். கணவன் மனைவியை வஞ்சிப்பது, மனைவி கணவனை வஞ்சிப்பது. தண்டனை: கண்கள் செயல் இழந்து இருள் சூழ்ந்த இடத்தில தவிக்கவிடப்படுவர்கள். ரௌரவ நரகம் குற்றம்: பிறருடைய குடும்பத்திற்கு கேடு விளைத்தல், அழிப்பது, அவர்களது பொருள்களை பறித்தல். தண்டனை: சூலாயுதம் கொண்டு குத்தி துன்புறுத்துதல். மகாரௌரவ நரகம் குற்றம்: மிகவும் கொடூரமாக பிறரது குடும்பங்களை வதைத்தல், பிரிப்பது, கேடு வேலைகளில் ஈடுபடுவது. தண்டனை: குரு என்ற கோரமான எம்ம மிருகங்கள் பாவிகளை சூழ்ந்து முட்டி மோதி பல வகைகளில் ரணகளப்படுத்தி துன்புறுத்துவது. கும்பிபாகம் குற்றம்: சுவையான உணவுக்காக வாயில்லா உயிர்களை வதைத்தும் கொன்றும் பல விதங்களில் கொடுமை செய்தல். தண்டனை: எரியும் அடுப்பில் வைக்கப்பட்டுள்ள எண்ணெய் கொப்பரையில் போடுவதைப்பது. காலகுத்திரம் குற்றம்: பெரியோர்களை பெற்றோர்களை அடித்து அவமதித்தல், பட்டினி போடுதல். தண்டனை: அதே முறையில் அடி, உதை, பட்டினி என்று வதைக்கப்படுவார்கள். அசிபத்திரம் குற்றம்: தர்ம நெறிகளை மீறுதல், அதர்ம வழியில் சென்று பாவங்கள் செய்தல். தண்டனை: பூதங்களால் துன்புறுத்தப்பட்டு இனம் புரியாத ஓர் பயத்துடன் அவதிப்பட வைப்பது. பன்றிமுகம் குற்றம்: குற்றமற்றவர்களை தண்டித்தல், நீதிக்கு புறம்பாக அநீதிக்கு துணை போதல். தண்டனை: பன்றி முகத்துடன் கூர்மையான பற்கள் உள்ள ஓர் மிருகத்தின் வாயல் அகப்பட்டு கூர்மையான பற்களால் கடிக்கப்பட்டு பாவிகள் தண்டனை பெறுவார்கள். அந்த கூபம் குற்றம்: உயிர்களை சித்திரவதை செய்தல், கொடுமையாக கொலை செய்தல். தண்டனை: கொடிய மிருகங்கள் கடித்து குதறும் நிலை ஏற்படும். விசித்திரமான மாடுகள் கீழே போட்டு மிதித்து துன்புறுத்தும். அக்னிகுண்டம் குற்றம்: பிறருக்கு உரிமையான பொருள்களை தனது வலிமையாலும் செல்வாக்காலும் அபகரித்து வாழ்தல், பலாத்காரமாக தனது காரியங்களை நிறைவேற்றிக் கொள்தல். தண்டனை: பாவிகள் ஓர் நீண்ட தடியில் மிருகத்தைப் போல கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் எரியும் அக்னிகுண்டத்தில் வாட்டி எடுக்கப்படுவார்கள். வஜ்ரகண்டகம் குற்றம்: சேரக்கூடாத ஆணையோ பெண்ணையோ கூடித்தழுவி மகிழும் காமவெறியர்கள் அடைதல். தண்டனை: நெருப்பால் செய்யப்பட்ட பதுமைகளை கட்டித்தழுவ பாவிகள் நிர்பந்திக்கப்படுவார்கள். கிருமிபோஜனம் குற்றம்: தான் மட்டும் உண்டு பிறரது உழைப்பைச் சுரண்டி பிழைத்தல். தண்டனை: பிறவட்டை துளைத்து செல்லும் இயல்பினை கொண்ட கிருமிகள் மூலமாக பாவிகள் கடித்து துளையிட்டு துன்புறுத்தப்படுவார்கள். சான்மலி குற்றம்: நன்மை, தீமை, பாவம் ஆகியவற்றை பாராமல் உறவு முறையை கூட பாராமல் யாருடனாவது எப்படியாவது கூடி மகிழ்தல். தண்டனை: முள்ளால் ஆன தடிகளாலும் முட்செடிகளாலும் எம அரக்கர்கள் துன்புறுத்துவார்கள். வைதரணி குற்றம்: நல்வழிகளில் செல்லாமல் தர்மத்திற்கு புறம்பாக நடத்தல். தண்டனை: வைதரணி என்ற இரத்தமும் சீழும் சிறுநீரும் மலமும் கொடிய பிராணிகளும் இருக்குமொரு நதியில் பாவிகளை விழவைத்து துன்புறுத்துவர். பூபோதம் குற்றம்: சிறிதும் வெட்கமின்றி இழிவான பெண்களுடன் கூடுதல், ஒழுக்கக்குறைவாக நடத்தல், எந்த இலட்சியமும் இன்றி வாழ்தல். தண்டனை: விஷமுடைய போசிகள் பிராணிகள் கொண்டு கடிக்க வைத்தல். பிராணி ரோதம் குற்றம்: பிராணிகளை கொடுமைப்படுத்துதல். தண்டனை: கூர்மையான பானங்களை அம்புகள் பாவிகள் மீது எய்து துன்புறுத்துவது. விசசனம் குற்றம்: பசுக்களை கொடுமை செய்தல். தண்டனை: எம அரக்கர்களால் சவுக்கடி கொடுத்து துன்புறுத்துதல். லாலா பக்ஷம் குற்றம்: மனைவியை கொடுமைப்படுத்தி முறையற்ற மோக இச்சைக்கு ஆளாக்கி கெடுத்தல். தண்டனை: பாவிகளும் அதே முறையில் வதைக்கப்படுவர்கள். சாரமேயாதனம் குற்றம்: வீடுகளை தீவைத்தல், சூறையாடுதல், உயிர்களை வதைத்தல், விஷத்தை கொடுத்து கொல்லுதல், மக்களை கொன்று குவித்தல். தண்டனை: விசித்திரமான கொடிய மிருகங்களால் பாவிகள் வதைக்கப்படுவார்கள். அவிச்சி குற்றம்: பொய்ச்சாட்சி சொல்லுதல். தண்டனை: நீர்நிலைகளில் பாவிகளை தூக்கி வீசப்பட்டு நீரில் முக்கிக் கொள்ளுதல்.